மன்னார்ல இப்படி ஒரு மாதுளை தோட்டம் ஒன்று இருக்கிறது உண்மையா எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். இதுக்குள்ள வந்து நாங்கள் 700 கண்டு வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. பார்க்கவே நல்ல இந்த முத்து போல ஆசையா இருக்கு. இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. இன்னும் முத்து இல்ல, முத்துனா இந்த இது வந்து இன்னும் இந்த ரத்த கலர்ல வரும், ரத்த சிவப்பு. விளைச்சலுக்கு 1 மாசத்துக்கு முன்பே நாங்க சாப்பிடுறதா இப்ப சாப்பிடுறது. இதுவே உண்மையிலேயே மிகச்சிறந்த டேஸ்டா இருக்கு. இது ஒன்றுதான் மன்னார்ல இருக்கக்கூடிய பெரிய மாதுளை தோட்டமாக இருக்கிறது. இது எங்க இருக்குன்னு போல நாங்க சொல்லணும், உதயபுரத்துல இருக்குது. நீங்க அப்படியே தலைமன்னார் ரோட்ல வந்தீங்கன்னு சொன்னா பேசாலைக்கு போற வழியில அந்த ஐஸ் ஃபேக்டரி, அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய உதயபுரம் என்ற ஊர்ல, அந்த உதயபுரத்துக்கு உள்ள வந்தீங்கன்னு சொன்னா இந்த மாதுளை தோட்டம் இருக்கு. நாங்கள் இது வந்து வியாபாரிக்கோ நிறுவனங்களுக்கோ கொடுக்குற ஐடியா இல்லை. நாங்கள் என்னன்னு கேட்டா இது வந்து எங்கட மன்னார் மக்கள் வந்து அவியல் பயன்படுற மாதிரி குறைஞ்ச விலைக்கு நாங்க கொடுக்க விரும்புறோம். இங்க வந்து எங்கள்கிட்ட பண்ணிட்டு போனாலும் 2000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அவியலை வந்து நாங்கள் விருப்பமானதா இருந்த கண்டுகள்ல வந்து அவியல் கை வச்சு பிடுங்குறதா 2500 ரூபாய் போகும். உங்களுக்கு லீவு நாள் கிடைக்கிற போது சனி ஞாயிறுல ஆபீஸ் போறாக்கள் லீவா இருக்கிற டைம்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இதை பார்வையிடலாம். பார்வையிட்டு நீங்களே உங்களுக்கு விருப்பமான மாதுளைகளை பறித்து கொண்டு போகலாம். ஒரு வியாபாரம் என்பதற்கு அப்பால இந்த மன்னார் மண்ல விளைகின்ற இந்த மாதுளைகள் இந்த மன்னார் மக்களுக்கு மலிவான விலையில சென்றடைய வேண்டும் என்கின்ற இவர்களுடைய எண்ணம் தான் இங்கு எங்களையும் வரச் செய்து இந்த விடயத்தை உங்களோடு பகிர பண்ணி இருக்கின்றது. கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறீங்களா? நாங்க இதுல கெமிக்கல் பயன்படுத்துவோமா இருந்தா இந்த மண் வளம் வந்து அற்று போயிடும், வராது, திருப்பி வந்து வராது. நாங்க இதுக்கு பயன்படுத்துறது 100 விதமான ஆர்கானிக் மண்புழு உரம் நாங்களே தயாரிக்கிறோம், நாங்களே கொடுக்கிறோம். கூட்டரு தயாரிச்சு போடுறோம். ஆட்டு புழுக்க நம்மள முழுக்க இயற்கை. அதை விட இதுக்கு வந்து சும்மா காட்டுங்களேன், இந்த காயல் வந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஒரு கெமிக்கல் உரம் நாங்க போடுவோமா இருந்தா ஒவ்வொரு காயும் வந்து இதே மாதிரி நீங்களும் மக்கள் வந்து ஆயலாம், வந்து ஆஞ்சி. கெமிக்கல் நாங்க போடுவோமா இருந்தா இந்த ஒவ்வொரு காயும் வந்து சாதாரண ஒரு 1/4 கிலோக்கு மேல நாங்க எடுக்கலாம், 1/2 கிலோ வரைக்கும் போக எடுக்கலாம். எங்களுக்கு வந்து கெமிக்கல் போட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, விரும்பவும் இல்ல. இவரை நீங்க கண்டிருப்பீங்க, நம்மட பேசாலையில ஆசிரியர் தான் என்ன கடமையா இருக்கீங்கன்னு இவரை நாங்க கண்டிருக்கிறோம், தெரியும். நம்மள மண்ணை சேர்ந்தவர் தான் இவரும். ஆகவே இது ஒரு நல்ல விஷயம். வியாபாரம், அதிக பணம் ஈட்டுறது என்பதற்கு அப்பால மக்கள், அதாவது எங்கட மண்ல விளையிற இந்த மாதுளைகளை எங்கட மன்னார் மக்கள் சுவைக்க வேண்டும் என்கின்ற இவர்களது இந்த உயரிய எண்ணம் வியாபாரத்தை கடந்து போற்றுதற்குரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆகவே இது நிச்சயமா மக்களை சென்றடையும். மக்கள் உங்களுக்கான ஆதரவை தருவார்கள். மக்கள் இங்க வாங்க, வந்து பாருங்க, இதை சுத்தி பாருங்க, பிடிச்சிருந்தா சுவைத்து மாதுளைகளை நீங்கள் கொண்டு செல்லலாம். இந்த தகவலை மன்னார்ல இருக்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்கள். இப்படி ஒன்று இருக்குது, மன்னார்லயும் மாதுளை வருது, பெரிய அளவுல மாதுளை வருது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த மாதுளம் கண்டு தேவையான ஆட்களும் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு திரையில தோன்றுற இந்த இலக்கத்துக்கு, ஸ்கிரீன்ல வர இந்த நம்பருக்கு நீங்க இவங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நேரடியாகவே டீலர் அது இது ஒன்றுமே தேவையில்லை. இவங்க தான் இதை பராமரிக்கிற ஓனர்ஸ், இவங்க தான் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள். இவங்களுக்கே நேரடியா நீங்க போன் பண்ணி கதைச்சு மேலதிகமான எந்த விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.